ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லி லியால ரெப்பராக்கேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரக்கன் மேன் பார்ட் 17 எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறமும் வீடியோ போடுறேன். எனக்கே தெரியுது ரொம்ப லேட்டாக போடுறேன் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். என்னால் போட முடியலை, கொஞ்சம் டைம் ஆகுது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட ட்ரை பண்ணுவேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். ஓகே ஓகே இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்ல தெரில. நான் ரொம்ப வளவளக்கலக்கலான்னு பேச விரும்பலை. நம்ம ஸ்டோரிக்கு போகலாமா? லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜெமீன் வந்துட்டு அப்படியே உங்களை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதாவது போட் ரைடிங் மாதிரி போயிட்டுருப்பீங்க. நீங்கள் எம்ஏ அப்புறம் ஜெமீன் 3 பேர் போயிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த டைமிங் வந்துட்டு அவர் அப்படி உங்களை பார்த்து பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு வந்திருக்கும். உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அப்புறம் வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு ஃபைட் பண்ணது, அதாவது க்யூட் சண்டை அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அப்புறம் உங்களை ஹர்ட் பண்ணது, அந்த மாதிரி உங்கள் கூட இருந்த அந்த நினைவுகளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. நான் அதோட வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் போன பாட்டு. இப்போ நம்ம அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ வந்துட்டு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா வந்துட்டு கேதர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் மெசேஜ் போட்டாச்சு. ஸோ ஒரே ஹோட்டலில் போய்ட்டு எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு ஹோட்டலில் தான் இருக்கீங்க. ஒரு பெரிய ஹோட்டல் வந்துட்டு சாப்பிட்லான்னு போயிருக்கீங்க. இப்போ எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ரைட் சைடு வந்துட்டு ரக்ஷு உட்காந்துருக்கா, லெஃப்ட் சைடு வந்துட்டு எமி உட்காந்துருக்கா. ரக்ஷுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜாரா உட்காந்துருக்கா. அவங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆகாஷ், ஜோன் இவங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஐயையோ வாய் வேறு வருது. இப்போ வந்துட்டு ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கும் வந்துட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க சாப்பிட மாட்டீங்க. அவங்களே வந்துட்டு சேர்த்து ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே அதே மாதிரி தான் ஜெமின் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. எமி வந்துட்டு பர்சனல் செக்ரட்டரி, அப்புறம் வந்துட்டு அசிஸ்டண்ட்டுங்கிற அவரோட பிஏ தானே. ஸோ வந்துட்டு அவளுக்கெல்லாம் தெரியும்ல. ஸோ அதனால வந்துட்டு அவருக்கும் சேர்த்து அவளே வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு எதையும் யோசிச்சுட்டே இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ரக்ஷு வந்துட்டு, மச்சான் என்ன என்னடி ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது சம்பவம் ஆச்சா? ஆமாம் பெருசாச்சு. இப்போ என்ன உனக்கு? என்னடி எதுக்கு திடீர்னு கோவப்படுறேன்னா? விளையாட்டாக தானே கேட்டேன். ரக்ஷு கொஞ்சம் அமைதியாரு. நான் அப்செட்டாக இருக்கேன்னு தெரியுது. என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாத, புரியுதா? இப்போ என்ன பேசினாலும் நான் ஏதாவது கோவத்தில் பேசுவேன். தயவு செஞ்சு சும்மாரு, எதுவும் பேசாத. என்னடி ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாராவும் கேட்குறா. அங்கே ரக்ஷுக்கும் எதுவும் புரியலை. அவள் அப்படியே எனக்கு புள்ள மச்சான் ஏதோ வந்துட்டு அப்செட்டாக இருக்கான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெமினும் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்காரு. இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு. இப்போ யாராவது சாப்பிட்றாங்க. பட் நீங்கள் என்ன சாப்பிடே ஆரம்பிக்கலாம். அப்படி எதாவது வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க எதை யோசிச்சுட்டு. அதே மாதிரி தான் அங்கே ஜெமினும் வந்துட்டு அப்படியே எதை யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. எமி பார்த்துட்டு, ஸோ ஃபுட் வந்துருச்சு சாப்பிடுங்க. ஓ சாரி, என்னாச்சு சார்? நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ சாப்பிட ஆரம்பிக்காரு. பட் நீங்கள் இன்னும் ஸ்டில் சாப்பிடவே இல்லை, அப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க. நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு தங்குற ஹோட்டலில் தான் டின்னருமே சாப்பிட வந்திருப்பீங்க. சரியா? எல்லோரும் வந்துட்டு ஒன்றைக்கே அதில், ஏன்னா எப்படி அங்கே தானே ஸ்டே பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு ஃபுட்டும் வந்துட்டு சாப்பிட்லாம் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் படுக்கு போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மைண்டே வரல, ஒரு மாதிரி இருக்குது. அவரை பக்கத்துலேயே அவரும் அங்கே தானே இருக்கார். ஸோ உங்களுக்கு அவரை பார்க்க, அவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. அவரை எப்படி மறக்கிறது? அந்த பழைய பாஸ்டெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம மறக்கிறதுனே தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி புழுங்கிட்டே இருக்கீங்க. அவங்களால முடியல. ஒரு மாதிரி கொஞ்சம் டியர்ஸ்லாம் வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்கல்ல, பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் அவரை வந்துட்டு உங்களால் அப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால் அப்படியே நீங்கள் எந்திச்சு போயிட்டீங்க சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரக்ஷும் வந்துட்டு கத்துறேன், சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும், சாப்பிட்டு போ அப்படின்னு காதுலேயே அவங்க படு போயிட்டீங்க. ஸோ வந்துட்டு இப்போ எல்லோரும் அப்படியே டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ எமி, ரக்ஷு, ஜாரா 3 பேரும் உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. ஜிமினும் அவங்களுக்கு ஆப்போசிட் ரூம் தானே. ஸோ அதனால் வந்துட்டு அவர் அப்படியே பார்க்காரு.
பார்த்துட்டு உங்கள் ரூம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டார். ஏன்னா மற்ற கேர்ள்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டாங்க. ஸோ இப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு உள்ளே போய் படுத்துட்டார். படுத்தவருக்கு தூக்கமே வரல. கண் அப்படியே மூடி மூடி பார்க்கார். பட் இன்னும் தூக்கமே வரல. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்லையா? ஸோ அவருக்கு அது ஒரு மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால் தான் சாப்பிட்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. தூக்கம் சுத்தமாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே எந்திரிச்சு வெளியே தான் போகிறாரு. சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வெளியே ஹோட்டல் விட்டு வெளியில் ஹோட்டலுக்கு மேலே வந்துட்டு இந்த டெரஸ் மாதிரி இருக்கும் போல். ஸோ அங்கே வந்துட்டு நல்லா பெரிய ஸ்பேஸ் தான். ஸோ அங்கே போயிட்டு சும்மா அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டுமா கொஞ்சம் நேரம் நடந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த காற்றுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காற்று வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஏரை வந்து ஃபீல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேலே போயிருப்பார். ஸோ இங்கே அப்படியே பார்த்தா உள்ள அவங்கள ரக்ஷு, ஜாரா, எம்மிலாம் வந்துட்டு இப்படி கேட்டே இருக்காங்க, எதுக்கு சாப்பிட்லன்னு. நீங்கள் வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. பட் ஒரு கடத்துக்கு மேலே ஜாராலாம் வந்துட்டு அவங்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் மச்சான் சாப்பிட மாட்டேங்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் சாப்பாட்டு மேலே காட்டக்கூடாது. எப்போவுமே சோறு தான் முக்கியம், புரியுதா? ஏய், உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ போய் சாப்பிடு, கிளம்ப பண்ண. எனக்கு மைண்ட் இல்லை, அதனால நான் சாப்பிடல. சும்மா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் ஒன்றும் உன் வீட்டு நாய் இல்லை நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் கத்திட்டேங்க. சாரா ஃபேஸே ஒரு மாதிரி மாறி போச்சு. ரக்ஷு வந்துட்டு அப்படியே பார்க்கா, ஏய் மச்சான் என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? ஏய் சாரா, நீ எதுவும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டா. ரக்ஷு அப்படியே அவங்க பார்த்து திட்டுறா, லூசாடி நீ, அவர்கிட்ட போயிட்டு எப்படி பேசிகிட்டு இருக்க? மண்டையில் ஏதாவது ஆயிப்போச்சா, அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்ப திட்டிகிட்டு இருக்கா. அவனுக்கு அதுவே இல்லை, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு அவள் ரெஸ்ட் ரூம் டோரை போய் தட்டிக்கிட்டு இருக்கா. ரக்ஷு சாரா கதவை திறன்னு தட்டிக்கிட்டே இருக்கா. பட் வந்துட்டு அவள் திறக்கவே இல்லை. அப்படியே உள்ள உட்காந்துட்டு அந்த பொண்ணு பாவம், நீங்கள் திட்டில அது கொஞ்சம் சென்சிட்டிவ் வேறு. ஸோ அது உட்காந்து அழுகிறா. கண்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுகிற சவுண்டு வெளியவே கேட்குது. உங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எமி வந்து அப்படி பார்க்குறா. ஏய் என்ன மேம், இப்போ நீங்களும் என்ன திட்டணுமா? உன்னை நான் இப்போ திட்ட போகிறேன்னு சொன்னானா? நீ ஏதோ அப்செட்டாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வாயேன். மேலே டெரஸ், நல்ல பெரிய டெரஸ் தான். நீ போயிட்டு கொஞ்ச நேரம் ஏர் வாங்கிட்டு வா. நல்லா காற்றை ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மைண்டை ரிலீஃப் பண்ணிட்டு வா. ஓகேயா? மேலே போயிட்டு வா, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, இதை சொல்கிறீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க எப்படியாவது. சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, நீ தான் சாரி கேட்கணும். உனக்கே தெரியுதுல நீ பேசினது தப்பு தானே, அப்போ நீ தான் சாரி கேட்கணும், புரியுதா? சரி, ஓகே, நான் வந்து கேட்குறேன். குட், போ. இப்போ போய் கொஞ்சம் நேரம் ரிலீஃப் ஆகிட்டு வா. ஓகே? ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டு டெரஸ் தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே நீங்கள் ஒரு பக்கம் நிற்கிங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு வேறு ஒரு பக்கம் அந்த டைரெக்ஷன் திரும்பி நின்றுட்டுருப்பார். நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு பக்கமாக டைரெக்ஷனில் திரும்பி நீங்கள் நின்றுட்டு சும்மா அந்த 3 தான் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு நைட் வியூ. பக்கத்துலேயே வந்துட்டு அங்கே இது கடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கடல் அலைகள்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அழகாக அடிச்சுட்டு போகுது. அந்த சைடாக நீங்கள் நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு இன்னும் ஒரு டைரெக்ஷனாக பார்த்து நிற்கிறார். அந்த பக்கமே கடல் அதெல்லாம் தெரியுது, சரியா? ஸோ அந்த வேவ்ஸை வந்து அவர் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்களும் இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு அந்த 3ஐயும் பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஜாராட்ட வேறு ஒரு மாதிரி பேசிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அந்த 3 பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கண் அப்படி கலங்கி பொட்டியதே வர ஆரம்பிச்சிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை தான் நினைக்கிறீங்க. உங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த 3 பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. அப்பா, நான் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரியுது. அவனால் மற்றவங்களெல்லாம் நான் ஹர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் என்னால் முடியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உண்மையாக தானே லவ் பண்ணேன். அதான் எனக்கு வலிக்குது. ஆனால் இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரிலப்பா. எனக்கு வலிக்குப்பா, ரொம்ப வலிக்குது. ஆனால் அவனுக்கு அது புரியாதுல்ல. யாரை உயிராக நினச்சானோ, யாரை உண்மையான லவ்னு நினச்சானோ
அவளே அவனை தூக்கி போட்டு போயிட்டா. நான் உனக்கு ட்ரூவா இல்லைடான்னு செருப்பால் அடித்த மணிக்கு சொல்லிட்டு போயிட்டா. ஆனாலும் அவன் மனசு அவளை விட்டு போயிருக்குமா? நிச்சயமா இருக்காது. அவளை தான் நினச்சிட்டு இருப்பான். அப்போ என்னால் முடியலப்பா, வாழவே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் கிட்ட வந்துடுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே டீயர்ஸாக போயிட்டே இருக்கு. வயன் அவ்வளோதான். உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டோடனே டக்கு டக்குன்னு அப்படியே கண்ணெல்லாம் துடைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அது ஜிமின் தான் அப்படிங்கிறது. ஸோ டக்குன்னு டீயர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே திரும்புகிறீங்க. என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக மறுபடியும் திரும்பிட்டீங்க. அவருக்கு இதுக்கு மேலே என்ன கேட்குறேன்னு தெரில. என் அழுதியா? இல்லை, நான் எதுக்கு அழணும்? நான் ஒன்றும் அழுகலை. போய் சொல்லாத. கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்கு, ஃபேஸில் அழுதது அப்படியே தெரியுது. எதுக்கு இப்படி போய் சொல்கிற? உங்ககிட்ட எதுக்கு நான் உண்மையை சொல்லணும்? முதல்ல நீங்கள் யார் ஃபஸ்ட் எனக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு? நீங்கள் யாரோ நான் யாரோ, ஜஸ்ட் நீங்கள் என்னோடய பாஸ், அவ்வளோதான். நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், புரியுதில்ல? உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருங்க, என் லிமிட்டில் நான் இருக்கேன். தேவையில்லாமல் என்னோடய பர்சனல் இதில் வந்துட்டு மூக்கம் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாஷாகவே பேசுகிறீங்க. ஜிமினிக்கு தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கவே முடியல, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவருக்கு இப்போவே அவங்க வந்துட்டு அப்படியே அவங்க காலில் விழுந்து அழணும் போல் அந்த மாதிரி தோணுது மனுஷனுக்கு. அவ்வளோ ஹர்ட் ஆகுது. பட் வந்துட்டு ஸ்டில் அது எல்லாத்தையுமே அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபேஸே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி தொங்க போட்டு நிற்காரு, அந்த மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரை ஃபேஸ் பண்ணவே இல்லை, அந்த பக்கமாக டேர்ன் பண்ணியே நிற்கிறீங்க. ஜிமின் இப்போ என்ன நினச்சா தெரில, அப்படியே உங்களை பேக் சைடு வந்து ஹக் பண்ணியிருப்பார். நீங்கள் டக்குன்னு அப்படி பிடிச்சி தள்ளி விட பார்க்குறீங்க அவங்க 2 ஹேண்டையும் வச்சு. ஆனால் அவர் அவங்க 2 ஹேண்டையும் அப்படி லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணுறீங்க? கை விடுங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் இப்போ கத்தி கூப்பிடுவேன் எல்லாரையும். கொடுங்க, என்ன விடுங்க. கூப்பிடு, கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உங்கள் ஹஸ்பண்ட். எப்போத்துலேருந்து நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட். அதை டிவர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எப்படி நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் ஆக முடியும்? உங்களை கையிடுங்க, விடுங்க, என்ன விட்டுங்க ஜிமின். விடுறதுக்கு அவனை இப்படி பிடிச்சிட்ருக்கேன். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் அமைதியாரு. முதல்ல என்ன விடுறீங்களா? நீங்கள் விட்டுட்டு என்னமோ பேசுங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறீங்க. பட் நோஸ் அவர் வந்து அவ்வளோ குரூப்பாக பிடிச்சிருக்காரு, உங்களால் அவரை தள்ளவே முடியலை. ப்ளீஸ் 5 minutes நான் பேசுறதை மட்டும் கேள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் கண்ணந்து இந்த டியர்ஸ் வந்துட்டு விழுது, அப்படியே வந்து ஃபால் ஆகி உங்கள் ஷோல்டரில் விழுது. ஏன்னா உங்கள் ஷோல்டரில் தான் அவர் ஃபேஸ் அப்படியே வந்துட்டு வச்சுருப்பாரு, அவர் நாடி வச்சுருப்பாரு, வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. ஏன்னா அவர் டியர்ஸ் வந்து விழுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அழுகிறாரா அப்படிங்கிற மாதிரிட்டு. நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே உங்கள் ஃபேஸை திரும்பி பார்க்குறீங்க. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே வந்துட்டு டியர்ஸ் வந்துட்டு ஃபால் ஆகிட்டுருக்கு. நீங்கள் மறுபடியும் அப்படியே திரும்பிட்டீங்க, அவரை பார்க்கவே இல்லை. என்ன பேசணும் உங்களுக்கு? எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் பேசிட்டு போங்க, என்ன விடுங்க மேலே ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியாரு. சரி சொல்லுங்கள், என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி வயன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். ரியலி சாரி வயன். நான் உனக்கு டிசர்வ் இல்லை, எனக்கே தெரியும். உனக்கு நான் பண்ணதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். பக்கத்தில் இருந்த வயரத்தை விட்டுட்டு வேற எதையும் தேடி அழைச்சிருக்கேன். என் கிட்ட இருந்தவரை எனக்கு எதுவும் தெரியல. என்னை விட்டு நீ எப்போ போனியோ அப்பத்துலேருந்து நான் ஒரு பைத்தியக்காரனை விட மோசமா பித்த பிடிச்ச மாதிரி அடையிறேன்.
சீரியஸாக நான் நில்லா இல்லாதப்போ கூட இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னா நீ இல்லாமல் சாரி பையன், என்னால் இதை மட்டும் தானே கேட்க முடியும், வேற என்ன செய்ய முடியும். சாரி ஃபார் எவ்ரி திங். நான் இது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் பண்ணணும் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ரியலி சாரி. இன்னொரு வாட்டி என்னை இக்னோர் பண்ணாத ப்ளீஸ். கேஷுவல் ஆகாதுன்ட்டு பேசு ப்ளீஸ். என்னை இக்னோர் பண்ணாத. என்னால் தாங்க முடியறவன் நார்மலாக பேசுவேன் ப்ளீஸ். முதல்ல இருந்த மரியாதை ப்ளீஸ் ப்ளீஸ், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. உங்களுக்கே அப்படியே டியர்ஸாக வருது, தாங்க முடியல அவர் பேசுகிறது. அந்தளவுக்கு டியர்ஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் ஹேண்டை வச்சு அவரோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு வைப் பண்ணி விடுறீங்க. ஓகே ஓகே சரி அழாதீங்க, நான் மன்னிச்சிட்டேன் அழாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காரு, அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்காரு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் என்ன விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை கெட்டியமாக பிடிச்சிருப்பார்ல, ஸோ இப்போ அந்த ஹேண்டல் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டார். இப்போ அப்படியே உங்களை பார்க்காரு. நீங்கள் அப்படியே அவர் பக்கமாக டர்ன் பண்ணிப்பீங்க. இதுக்கப்புறம் கேஷுவலாகவே மெயின்டைன் பண்ணுவேன். நான் இதுக்கப்புறம் இக்னோர் பண்ணல உங்களை. ரொம்பலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ கொடுமைக்காரியாக இல்லை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி எப்படி சந்தோஷப்படுறதுக்கு. நான் கேஷுவலாகவே மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் நான் உங்கள் ஒய்ஃபாலாம் இருக்க மாட்டேங்க. டைவர்ஸ் பண்ணது தான். புரியுதுல்ல? புரியுது. புரிஞ்சா சரி. சரி டைம் ஆகிடுச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே தான் அவங்க ரூமுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் அவர் வந்துட்டு அவரோட ரூம் டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் இன்னும் 2 பேரும் உள்ளே போகல. அப்படியே அதை ஓப்பன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி அவரை பார்க்குறீங்க, அவர் அப்படியே உங்களை டர்ன் பண்ணி பார்க்காரு. அப்படியே ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் போகுது. அவர் அப்படியே லைட்டாக சிரிக்காரு. உங்களுக்குள்ள சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் ஸ்டில் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டீங்க. அவர் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு உள்ளே போயிட்டு இப்போ அப்படியே போய் பெட்டில் படுக்காரு. அப்படியே அவங்க கூட பேசினது, உங்களை ஹக் பண்ணது, அதெல்லாம் தான் அவருக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்குது. அப்படியே உங்களை நினச்சி பார்த்துட்டு அப்படியே தூங்குறாரு. அவருக்கு இப்போ ரொம்ப நல்லாவே தூக்கம் வருது. ஒரு மாதிரி ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை நினச்சிக்கிட்டே அப்படி படுத்து தூங்குறாரு. உனக்கென நான் எனக்கென நீ உயிர் கரையும் நொடி இதுதான். உனக்கென நான் எனக்கென நீ உயிர் கரையும் நொடி இதுதான். ஆகாயோ தீயாகவே விழியெல்லாம் நீயாகவே உன்னை தேடி வருவேனடி, கை கோர்த்து கொள்வேனடி. ஆகாயோ தீயாகவே விழியெல்லாம் நீயாகவே உன்னை தேடி வருவேனடி, கை கோர்த்து கொள்வேனடி. ஸோ ஓகே டாமிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு கன்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.